நீ ஆதியில பூர்வ நாட்கள் நீ எவ்வளவு ஃபயரா ஜெபிச்ச, பூர்வ நாட்கள் நீ எவ்வளவு வேகமா ஓடின, பூர்வ நாட்கள் நீ எவ்வளவு ஸ்பீடா சம்பாதிச்ச, பூர்வ நாட்கள்ல உன்னுடைய ஹெல்த் எப்படி இருந்துச்சு, அந்த நிலைமையில நான் உன்னுடைய மறுபடியும் ஸ்தாபிப்பேன் ஆவியானவர் ஷம்மாவாய் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? பூர்வ நாட்கள்ல நீங்க இருந்த நிலைமையில கர்த்தர் உங்களை திரும்ப ஸ்தாபிக்க போகிறார். இதுதான் ஷம்மாவுடைய முதல் வாக்குத்தத்தம். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து, அதனால நான் கர்த்தர். அதுக்கு பின்னாடி யார் செயல்படுறா தெரியுமா? ஷம்மா செயல்படுகிறார். ஐயோ நான் இழந்துட்டேனே ஃபீல் பண்ணாதீங்க. ஷம்மா அதோட பெருசா கொடுப்பார். பலவீனங்கள் வந்தது, இது கடன் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு. ஆனா என்ன நடந்தாலும், எவ்வளவு பெரிய மெஸ்அப் வந்தாலும், ஷம்மா நினைச்சாருன்னா பூர்வ நாட்கள்ல ஆதியில நீ எப்படி இருந்தியோ அதே வாழ்க்கைக்குள்ள திரும்ப கொண்டு போய் உட்கார வைப்பார்.